அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ரமலான் ப்ரிப்பரேஷன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன ரெகுலராக வாட்ச் பண்ணுற என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இப்போது நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ப்ரிப்பரேஷன்லேயே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அதை ரீமேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அப்படியே கொடுக்காம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லியிருக்கேன். விருப்பம் இருக்குது அப்படின்னா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வருஷம் ஆப்சென்ட் ஆனேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். முதல் வேலையாக வெளியிலேருந்து வாங்குகிற பொருள் எல்லாத்தையுமே ரெடியாக வாங்கிடுறது. அதில் பேரிச்சம்பழம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாங்கிடுவோம். நோன்பு வைக்கும் போது உடம்பு ஹீட் ஆகும். குளிர்ச்சியாக்கத்தான் சப்ஜா விதை, பாதாம் பிசின், சியா சீட்லாம் எடுக்கிறது. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது, மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் உடம்பு குளிர்ச்சிக்காக மட்டுமே குடிக்கிறது. அதை ஊற வச்சு மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அதுவே சியா சீட் அப்படிங்கிறது கிரே கலரில் இருக்கும். அதை ஊற வச்சும் சாப்பிடலாம், ஊற வைக்காமலும் சாப்பிடலாம். ஆனால் சப்ஜா விதை, பாதாம் பிசின் இது ரெண்டுலேயும் இல்லாத மினரல்ஸ் ஒமேகா 3 சியா சீடில் இருக்குது. ஊற வச்சு சாப்பிட்றதுனால ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, அந்த மினரல்ஸ் ஒமேகா 3 எல்லாமே டைரெக்டாக நம்ம உடம்புல போய் சேர்ந்துடும். அதுவே ஊற வைக்காமல் சியா சீட் எடுக்கும்போது அதே சத்துக்கள் நம்ம உடம்புல சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் வித்தியாசம். எப்போதுமே பாதாம் பிசின், சப்ஜா விதை அந்த மாதிரி மட்டும் எடுக்காமல் சியா சீடும் மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. தேடாமல் சட்டுன்னு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரே கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்தது ஜவ்வரிசி எப்போதும் தூள் பண்ணி வீட்டில் இருக்கும். நான் எல்லா வகையான கீர் கஞ்சிக்குமே ஜவ்வரிசி தூள் பண்ணி சேர்த்துப்பேன். ஏன்னா அதை ஊற வச்சு காய்ச்சணும் அப்படின்னா டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நான் ஜவ்வரிசி தூள் பண்ணுறதோடு சேர்த்து சிம்பிளாக ஒரு ரெசிப்பியும் காட்டிடுறேன். ஜவ்வரிசியை இந்த மாதிரி கடாயில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துருவேன். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகி வந்துடும். ரொம்ப அந்த மை மாதிரி பவுடர் ஆகாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். அப்போ தான் ஜவ்வரிசியும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னொன்று, ஜவ்வரிசியை இந்த மாதிரி முழுசாக ஊற வச்சு அதை குடிக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நமக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவசரத்துக்கு யூஸ் பண்ணணும், சட்டுன்னு நமக்கு வேக வைக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் போதும் அப்படின்னா இந்த மாதிரி தூளாக ரெடி பண்ணிக்குவேன். நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறதுனால ஏற்கனவே அரைச்சது இருந்துச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து தூள் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் சாப்பர் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வசதியாக இருக்குது. நமக்கு ஏதாவது புட்டிங்கோ இல்லைனா கீருக்கெலாம் நட்ஸ் தூள் பண்ணி போடணும் அப்படின்னா உள்ளே சேர்த்துட்டு நல்லா துருவி கொடுத்தா போதும். நல்லா பொடுசாக அந்த மாதிரி துருவுனாப்பில் அப்படி கிடச்சிருது. கையில் வச்சு கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்து தூள் பண்ணிவிட்டு நான் ரெடியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுறது. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம் இது 2 மட்டுமே தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வால்நட், பிஸ்தா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட தூள் பண்ணிக்கலாம். சட்டுன்னு நம்ம கீர் புட்டிங்லாம் செய்கிறோம் அப்படின்னா டெக்கரேஷனுக்கு கூட ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர். இந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, நீங்கள் எந்த கப்பில் கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருளை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் மாவு, மில்க் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சீனி, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். சீனியும் நல்லா தூள் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணுறோம்ல, கடல் பாசி, அப்புறம் கீர் ரெசிபி, அது எல்லாத்துக்குமே 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ரெசிபி பார்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் 1 கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சிருக்கேன். நல்லா பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி தூள் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும், சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறம் கேரட், 1 கேரட் ஃபுல்லாக துருவி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி, கேரட் ரெண்டுமே ஒன்றாவே வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியுதில்ல, ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு. அது கூட நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே சேர்த்துட்டு இனிப்பு, ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடரில் இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான், கேரட் கஸ்டர்ட் கீர் ரெடி. இது கூட வந்து ஊற வச்ச சப்ஜா விதை, சியா சீடு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சப்ஜா விதை சேர்த்துட்டு கீர் சேர்த்துட்டேன். இதை சில்லுன்னும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி வேறு என்ன பொருள் சேர்த்து வேறு மாதிரி பண்ணணும், ரவை சேர்த்து பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி செஞ்சுக்கலாம். பால் காய்ச்சிட்டா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் கஸ்டர்ட் பவுடர் வெளியில் வச்சுட்டேன், நட்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் நான் கல்கண்டு கண்டிப்பாக வாங்கிடுவேன். கல்கண்டுனா நூல் கல்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு சீனி தான் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அதை பாலிஷ் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதனால தான் சீனி அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு மாதம் நோம்பு நாள் முழுக்க அதிகமாக ஜூஸு கடல் பாசி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கல்கண்டு வாங்கி அதை நல்லா இடிச்சிட்டு, அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட முடியாது, நல்லா இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். எல்லா இடத்துலையும் வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்க்க முடியாதுல்ல. இது நோம்பு நாள் அப்படின்னு கிடையாது, எல்லா நாள்லேயும் நம்ம இந்த மாதிரி கல்கண்டை வாங்கி தூள் பண்ணி அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டைமில் நம்ம அதிகமாக இனிப்பு எடுக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது. அதே மாதிரி நோம்பில் அதிகமாக செய்கிறது கடல் பாசியும் ஒன்று. இங்கே பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன் எனக்கே ரொம்ப பிடிக்கும். கடல் பாசி வந்து பவுடரில் கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருவேன். தூளாக அரைக்கிறது இல்லை, எனக்கு அது வந்து அளவு மாறுதா இந்த மாதிரியே யூஸ் பண்ணுறது. கடல் பாசி அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 கிராம் கடல் பாசி எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் அது தண்ணி, பால் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். சீனி வந்து 1/2 கப் அளவுக்கு, நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு உரைய வச்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும். இந்த மாதிரி கடல் பாசி காய்ச்சி பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக குடிச்சிடலாம். அப்போ ஒன்றும் ஆகாது, ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிலெலாம் புண்ணாகாமல் இருக்கும். அடுத்தது தக்காளி வச்சு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிப்பேன். இதை கெச்சப் மாதிரி செய்ய மாட்டேன், ஸ்நாக்ஸ்க்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் குக் பண்ணுறதுக்கும் சேர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து, கூடவே பீட்ரூட், கேரட்லாம் சின்ன பீஸ் சேர்த்து செய்கிறது. இதோட ரெசிபி நான் ரீசெண்டாக தான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மீல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் இருக்குது. நான் மீல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 1-2 டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக வினிகர் சேர்த்துருந்தேன், என்ன வினிகர் வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குக்கிங் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கடைசியாக 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு கூட பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா ஃப்ரீசரில் வைப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். ஒரிஜினல் கெச்சப் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் என்னென்ன பொருள் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிள்ளைங்க நல்லதை தான் சாப்பிட்றாங்கங்கிற திருப்தி இருக்கும். வீட்டில் அப்பப்போ செஞ்சு கொடுத்து பழக்கிட்டேன்னா அதனால் பசங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஒரு சிஸ்டர் வந்து ரா ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. தக்காளி நம்ம வேக வச்சு தான் அரைச்சி செய்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ரா ஸ்மெல் வருது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து கொதிக்கும் போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ரோஸ் மில்க் சிரப். என்னோட பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இந்த ரோஸ் மில்க் சிரப் தான். நம்ம வெளியில் வாங்குகிற சிரப் மாதிரி இருக்காது. அதில் அதிகமாக சுகர் சிரப்பும் ப்ரிசர்வேட்டிவும் தான் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது என்ன காரணத்துக்காக ரோஸ் மில்க் வந்து குடிக்கிறோமோ அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுசாக கிடைக்கும். பன்னீர் ரோஜா இதழ்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு ரோஜாப்பூ இதழ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நான் கலர் கொடுக்கறதுக்காக 2-3 ஸ்லைஸ் வந்து பீட்ரூட் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் வேகணும் அப்படின்லாம் தேவையில்லை, பீட்ரூட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நான் அடிக்கடி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இங்கே அந்தமானில் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சா கூட ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊர்லேருந்து தானே எக்ஸ்போர்ட் ஆகி வருது. ஏன்னா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை டீயாக போட்டு குடிக்கலாம். அப்பப்போ வச்சு டீ போட்டு குடிக்கலாம். இந்த தண்ணி காய்ச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் போட்டு. இல்லைனா இது போல் சிரப் மாதிரி காய்ச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ அந்த இதழ்கள் அப்புறம் அந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம எந்த அளவு ரோஜாப்பூ இதழ் எடுத்தோமோ அதில் பாதி அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரும். அந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. பிசு பிசுப்பாக வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தான் ரோஸ் மில்கோட ஒரிஜினல் சிரப். 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்காக ரோஸ் மில்க் குடிக்கிறீங்க அப்படின்னா வெளியில் சிரப் வாங்கி எசன்ஸ் வாங்கி குடிங்க. இல்லை உடம்புக்கு நல்லதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஜாப்பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க் சிரப் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்ட்ரெஸ்ஸை பாதியாக குறைக்கும், அப்புறம் டைஜஷனுக்கு நல்லது. ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது.
இன்கேஸ் உங்களுக்கு கம்மி விலையில் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரோஜாப்பூ இதழ் வந்து காய வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ வந்து டீயாக போட்டு கூட குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. இல்லைனா ரோஸ் வாட்டராக செஞ்சு அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பஜ்ஜி போண்டா பிக்ஸ். இது ஒன்று இருந்துட்டால் போதும். அதுவும் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது தான் நல்லது. கடலை மாவை விட பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிக்ஸு கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு காரம்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கடலை மாவில் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அது கூட பார்த்திங்கன்னா ஓமம். ஏன்னா நம்ம கடலை மாவு வச்சு செய்கிற எல்லா ரெசிப்பியும் மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துடணும். அது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் அரிசி மாவு வந்து சேர்க்க மறந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு வேணும்னா சட்டுன்னு பஜ்ஜி போண்டா எது வேணுமோ நம்ம எந்த ரெசிபி செய்கிறோமோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே செஞ்சு வைக்கிறதுனால அந்த டைமில் ஏதாவது சேர்க்க மறக்காமல் இருக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நமக்கு மாறாமல் கரெக்டாக ஒரே டேஸ்ட்லேயே இருக்கும். அடுத்தது பிரியாணி மசாலா. ஒரிஜினல் பிரியாணி டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த 3 பொருள் மட்டும்தான் பிரியாணி மசாலாவில் சேர்த்து அரைக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம். இதுதான் பிரியாணி மசாலாக்குள்ள அளவு. நான் வந்து லேசாக வறுத்து ரொம்ப நேரம் வறுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும். லேசாக அந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு தூள் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா வெயிலில் அந்த சூடு படுற அளவுக்கு காய வச்சுட்டு அப்படியே அந்த சூடு இருக்கும் போதே அரைச்சிட்டிங்கன்னா நல்லா தூள் ஆகிடும். இதில் பிரியாணி இலை, ஜாதிக்காய், மாசக்காய் அந்த மாதிரி வேறு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த 3 பொருள் மட்டும்தான் சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் பிரியாணி டேஸ்ட் வரும். பிரியாணிக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த மசாலா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாதாம் மிக்ஸ் பவுடர். பாதாம் மிக்ஸ் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா பேக்கெட்டோட பின் சைடை செக் பண்ணி பாருங்களேன். பாதாம் அப்படின்னு 4-5% தான் போட்டிருப்பாங்க. சுகரும் பால் பவுடரும் தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. அந்த காசுக்கு நம்மளே பாதாம் வாங்கி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பாதாம் எடுக்கிறீங்கன்னா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு. கருகை விட்டுறக்கூடாது. ஸ்டவ் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருகிருச்சு அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அரைக்கும் போது முதல்ல முந்திரி பருப்பை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், எந்த பிராண்ட் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். இனிப்பு நமக்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். நல்லா பவுடராக அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு பவுடராக அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துட்டு பாதாம் வந்து 2வது அரைக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே 2-3 ஏலக்காய், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பாதாம் பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அவ்வளோதான். மொத்தம் 5 பொருள். குங்குமப்பூ நான் வீட்டில் இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். அப்போ தான் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். முந்திரி வந்து நல்லா பவுடராக அரைச்சிருங்க. பாதாம் பருப்பு கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஏன்னா முந்திரி பவுடராக இருந்தால் தான் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும். அவ்வளோதான். பாதாம் மிக்ஸ் பவுடர் வீட்லேயே ரெடி. பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இஃப்தாருக்கு சட்டுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிடலாம். அப்படி ரெடி பண்ணும்போது சிம்பிளாக ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணால் போதும். இதை வந்து வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பால் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கும் போது இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை சேர்க்கலாம். சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஆடையோட பால் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ரீமியாக வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு சின்ன டிப் தான். நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே மாறி போகுது. இப்போ ஸ்பூனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக ஒட்டியிருக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பராக திக்காக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது போன வருஷம் ரம்லான் வீடியோவில் நான் போட்டதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. ஒரு ஹிட்டான ப்ரிப்பரேஷன் அப்படின்னே சொல்லலாம். மல்டிகிரெயின் மிக்ஸ். அதுக்கு வீட்டில் ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே மற்ற பொருளும் ஒரே மாதிரியே அளந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் என்னென்ன பயிர் வகை, சிறுதானியம், அரிசி வகைலாம் இருக்கோ எல்லாத்துலேயும், சிகப்பரிசிலேருந்து எது உங்கள் கையில் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வரகரிசி, ராகி, சாமை அரிசி, குதிரைவாளி, திணை அரிசி, பச்சை பயிறு, வெள்ளைச்சன்னா எல்லாமே சேர்த்துருக்கேன். கூட சிகப்பரிசி, கருப்பு சன்னா, ராஜ்மா அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம். நிறைய பொருள் சேர்க்க வேணாம். ஒரு 7-8 பொருள் மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு குலுக்கி வச்சுருங்க. நீங்கள் தோசை மட்டுமே சுட போகிறீங்க அப்படின்னா இதிலேயே உளுந்தும் ஒரு கிளாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை இட்லிக்கும் வேணும் அப்படின்னா உளுந்து வந்து நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டெமோ சொல்லிடுறேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு இந்த மல்டிகிரெயின் மிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கிளாஸ் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுலேயே 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க.
நல்லா 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அப்படியே ஊற வச்சுருங்க. 7-8 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இதை ரமலான் அப்படின்னு கிடையாது, எல்லா நாளும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன், ஏன்னா இட்லியும் சுடலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தோசை மட்டும்தான் சுடணும், டக்குன்னு சுடணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்ச உடனேயே நம்ம தோசையாக சுட்டுடலாம். இல்லை இட்லிக்கு வேணும் அப்படின்னா அதை புளிக்க வச்சு இந்த மாதிரி இட்லி சுடணும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தோசைக்குமே கொஞ்சம் புளிக்க வச்சு சுட்டால் நல்லது. அந்த பாக்டீரியா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பாக்டீரியா தானே. ஸோ நான் இட்லி தோசை ரெண்டுமே சுட்டு காட்டியிருக்கேன். நார்மல் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இதில் 1-2 சாப்பிட்டா கூட போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக, எந்த பிசுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோசை சுட வேணும் அப்படின்னா உளுந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை இட்லிக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கும் போது உளுந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம சேனலோட மஸ்ட் ட்ரை ப்ரிப்பரேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த அம்மா இல்லைன்னா நமக்கு வேலையே ஓடாது. நான் 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன். 1, இஞ்சி பூண்டு ரெண்டுமே சரி பங்கு எடுக்கிறது. 1/4 கிலோ இஞ்சினா 1/4 கிலோ பூண்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைனர்லேயே போட்டு வச்சுருவேன். 1 மணி நேரத்துக்கு மேலே போட்டு வச்சுட்டு அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சொட்டு தண்ணி கூட சேர்க்காமல் அரைச்சிடணும். அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும், நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னே தேவையில்லை. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலி ஆகுற வரைக்கும் அப்படியே இருக்கும், கலர் மாறாது. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் சூடு ஏறினா கலர் மாறி போய் அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் விட்டு ஒரு 5-10 செகண்ட் அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா கொரப்பாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது தான் நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பீஸாக்கு சேர்க்குறது இல்லை வேறு எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கும் நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும். அந்த சாஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எல்லா வகையான ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு மிளகுத்தூள், அதில் 1/4 அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கையில் கசக்கி சேர்த்துருக்கேன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 பங்கு அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்புலாம் சேர்க்க வேணாம், நம்ம அந்தந்த ரெசிபிக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சா நம்ம என்னென்ன ஸ்டஃபிங் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்தாருக்கு பண்ணுற ஸ்நாக்ஸ்க்கு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, வீட்லேயே செய்கிற பிரெட் க்ரம்ஸ் கரெக்டாக இருக்குமா, அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். 3 ப்ரெட்டை இந்த மாதிரி தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஈரப்பதம் இருந்தால் கூட நமக்கு போயிடும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தூளாக அரைச்சிடலாம். அரைச்ச தூளை இந்த மாதிரி பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு பக்கம் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளாக்ஸில் ஒன்றுமே செய்ய வேணாம், அது ஆல்ரெடி கிறிஸ்பியாக இருக்குமா, அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துடலாம். அதை அப்படியே இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போது கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா இது நம்ம செய்கிற கட்லெட் வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக கலராக இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடையில் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கடையில் அப்படின்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் நான் அதே லிங்க்கில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கட்லெட் செஞ்சு வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் இந்த 3 வகையான கோட்டிங்கும் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ 2 கட்லெட்டை ஒன்று கோட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம டிப் பண்ணும்போது முட்டை, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கோதுமை மாவில் கூட, ஏன்னா அந்த ஈரப்பதத்தில் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டணும், அதுக்காக தான் இந்த மாதிரி டிப் பண்ணி செய்கிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி முட்டை தான் பீட் பண்ணி அதில் சால்ட் பேப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு அது பெர்ஃபெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 3 வகையான கட்லெட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சு செஞ்சது, இன்னொன்று கடையில் ஆன்லைனில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ், இன்னொன்று வீட்டில் செஞ்சது. இது கார்ன்ஃப்ளாக்ஸில் ரெடி பண்ணது. கலரும் நல்லா வந்துருந்துச்சு, வெளியிலையும் கிறிஸ்பியாக இருந்துச்சு, அந்தளவு எண்ணெயும் உள்ளே இழுக்கலை, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு.
அப்புறம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் இல்லைனா கடையில் கூட சூப்பர் மார்க்கெட்டில் பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவே வீட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் இல்லை. எண்ணெயில் வந்து தூள் தூளாக அந்த கருப்பு கலரில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டிலே ப்ரெட்டை வச்சு செய்கிற பிரெட் க்ரம்ஸ் நல்லது தான். நான் ஹெல்த்தி இல்லைங்கிற ஆப்ஷனுக்கு இந்த பக்கம் வரல. ஆனால் கட்லெட் இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வீட்டில் செய்கிற பிரெட் க்ரம்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது கிறிஸ்பியாகவும் இருக்க மாட்டேங்குது, எண்ணெயும் நிறையா குடிக்குது. இல்லைனா கார்ன்ஃப்ளாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அது கூட நல்லா இருந்துச்சு. முன்னாடி இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நானும் வீட்டில் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ செய்கிறது இல்லை, வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 ப்ரெட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட் கொடுங்க. எந்த ப்ரிப்பரேஷன் பிடிச்சது, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.